ஹாய் ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு கிஸா டைம்ஸ். ஸோ நாம் இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ எதை பற்றின அப்படின்னா, அஜித் சார் இப்போது விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆகி ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு வெற்றியை குவிச்சதுன்னு நம்ம சொல்லலாம். வசூல் ரீதியாக பெரிய வேட்டை எதுவுமே அடிக்கலை. ஆனாலும் கூட ஒரு நல்ல படத்தை கொடுத்தோம் அப்படிங்கிற ஒரு மனப்பாங்கில் இருக்காருன்னு சொல்லலாம். இவர் அதிக எக்ஸ்பெக்டேஷனில் வெளியான ஒரு படம்னு சொன்னால் விடாமுயற்சின்னு சொல்லலாம். ஏன்னா கடந்த 2 வருஷம்லாம் விடாமுயற்சி படம் வெயிட்டிங்லேயே இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா ரிலீஸ் ஆன படம் தான் விடாமுயற்சி. அந்த விடாமுயற்சி படத்துக்கு எதிர்பார்ப்பு அளவுக்கு வெற்றி கிடைக்கலைன்னா கூட அடுத்து வர படம் குட் பேட் அகலி. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 10ஆம் தேதி வெளியாகும்னு படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டாங்க. ஆனாலும் கூட இந்த படத்தில் இருக்கிற ஒரே ஒரு ப்ளஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா மாஸ் எலமெண்ட்ஸ் தான். நிறைய மாஸ் எலமெண்ட்ஸை இதில் புகுத்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். விடாமுயற்சி படம் ரசிகர்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு படமாக அமையலை அப்படிங்கிற ஒரு கவலை எல்லாத்து மத்தியிலும் இருக்குது. ஆனால் குட் பேட் அகலி அதை எல்லாத்தையும் பூர்த்தி செய்யும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாத்து மத்தியிலும் நிலவிருக்கு. இப்போ வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, ஏகே அவர்கள் கார் ரேஸில் ரொம்பவே தீவிரமாக ஈடுபட்டிருந்தார். விடாமுயற்சி ரிலீஸ்க்கு அப்புறமா கூட தொடர்ந்து கார் ரேஸுகளில் ஈடுபட்டிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இவரோட ஏகே கார் ரேசிங் கடந்த போட்டிகளில் வந்து பார்த்தீங்கன்னா 3வது இடத்தை பிடிச்சிருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த கார் ரேஸுக்கு அப்புறமா கூட அவருக்கு பத்மஸ்ரீ விருதும் அறிவிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்பெயினில் ஒரு கார் ரேஸில் கலந்துக்கிட்டு இருக்காரு. இந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு 2 முறை ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். அவர் வழக்கமா ஒரு நல்ல ரேசர்ன்னு எல்லாருக்கும் தெரியும். காரையும் நல்லா ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு ஆளுன்னு தெரியும். ஆனாலும் கூட இந்த ரேஸ்ல வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2 முறை 1 இல்ல 2 முறை வந்துட்டு அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அப்படிங்கிற மாரியான சில தகவல்கள் வெளிவந்திருக்கு. இவர் 5வது சுற்று முடிவில 14வது இடத்த பிடிச்சிருந்தாருன்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம, இவர் 6வது சுற்று முடிவில 2 முறை மற்ற கார் ரேசர்கள் தவறு செஞ்சதுனால, இவருக்கு 2 முறை பாதிப்புகள் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற மாரி சொன்னாரு. இந்த மாரியான ஒரு விஷயத்த அவரோட மேனேஜர் சுரேஷ் சந்திரா, அவர் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸ் தளத்தில இப்படி ஒரு வீடியோவ பதிவிட்டிருக்காரு. அவர் மேலும் சொன்னது என்னன்னா, அவர் 2 முறை கார் ரேஸ்ல அடிபட்டிருந்தா கூட, 3வது முறை மறுபடியும் எழுந்து விடாமுயற்சியோட செயல்பட்டாரு. அப்படிங்கிற மாரியான ஒரு எக்ஸ் தளத்தில பதிவிட்டிருக்காரு. ஸோ இந்த மாரியான ஒரு நிகழ்ச்சி வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாத்து மத்தியிலும் பரவலா பேசப்பட்டு வருது. இவ்வளவு அடி வாங்கியும் கூட, அவர் மீண்டும் கார் ரேஸ்ல கலந்துக்கிட்டது ரொம்பவே ஷாக்கான ஒரு விஷயமா இருந்தது. அப்படிங்கிற மாரியான நெட்டிசன்கள் பரவலா பேசிக்கிட்டு வராங்க. ஓகே காய்ஸ், இதே மாரியான இன்ட்ரஸ்டிங்கான நியூஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, இந்த வீடியோவ நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனா வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.